Hello guys, welcome back to Namma Ooru Tech. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அதாவது ஒரு ஸ்டோருக்கான கம்ப்ளீட் PC பில்ட் தாங்க. அதாவது PC மானிட்டர், அது பிரிண்டர், அதாவது ஒரு ஆர்கானிக் ஸ்டோர்ல நமக்கு என்னென்ன தேவையானதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு PC வந்து பில்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம CPU ல இருந்து என்னென்ன ஃபீச்சர் யூஸ் பண்ணுறோம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த CPU ல யூஸ் பண்ணுற ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா i3 ல வந்து 10th gen. ஓகேங்களா? இதில் வந்து கோர் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 4 கோரில் வந்து ஒர்க் ஆகுது. அதே மாதிரி கேட்சி மெமரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 MB கேட்சி மெமரியிலேருந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா i3 ல 10th gen. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் யூஸ் பண்ணுற மதர் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா Asus Prime H410ME இந்த மாடல் தாங்க இது யூஸ் பண்ணுறோம். இதில் பில்டின்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் எல்லாமே வந்துடுது. அதில் வந்து வைஃபை அடாப்டர் இதில் வந்து வராது, இன்டகிரேட்டடாக வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th gen சிப்செட் எல்லாமே இதில் வந்து சப்போர்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுற ரேம் பார்த்தீங்கன்னா க்ரூசியல். இதோட வந்து ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 666 MHz அதில் வந்து யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8GB DDR4. அதாவது இந்த H410 மதர் போர்டுக்கு வந்து சூட்டபிளான மெமரி. அதனால் நாங்கள் வந்து 8GB யூஸ் பண்ணிடுறோம். ஹார்ட் டிஸ்க் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாங்கள் வந்து SSD 240GB யூஸ் பண்ணுறோம். அதாவது OSக்கும் அப்ளிகேஷனும் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பூட் ஆகிறதுக்கு பதிலாக நாங்கள் வந்து SSD வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 240GB. கம்பெனி வந்து க்ரூசியல். நெக்ஸ்ட் OS அப்ளிகேஷன் போக வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து 1TB ஹார்ட் டிஸ்க் வாங்கியிருக்கிறோம். இதோட கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து Seagate. இது வந்து ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 700-200 RPMல ரன் ஆகிற ஹார்ட் டிஸ்க் 1TB. ஸ்டோர் பர்பஸுக்காக CD டிரைவ் ஒன்று வந்து வாங்கியிருக்கிறோம். கம்பெனி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா LG. ஓகேங்களா? இது வந்து CD டிரைவு, அதாவது ரீடு பண்ணிக்கலாம், ரைட்டபிள் RW CD டிரைவ் மாடல். ஒரு CPUக்கு மெயினான இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து PSU தான், அதாவது பவர் சப்ளை. ஓகேங்களா? இதில் வந்து நாங்கள் வந்து SMPS வந்து நார்மல் இது வந்து போடல. ஏன்னா வந்து இப்போ வந்து ஸ்டோரில் வந்து நம்ம கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 8 ஹவர்ஸ்னாலும் வந்து கம்ப்யூட்டர் வந்து ஸ்டாண்ட் பைலேயே இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் ஹை காஸ்ட்லேயே போட்டிருக்கிறோம். இதோட வாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 450 வாட். கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைஃபை அடாப்டர். அதாவது நாங்கள் வாங்கின மதர் போர்டில் வந்து இன்டகிரேட்டடாக வைஃபை அடாப்டர் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டாக CPUவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கேபினெட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சான கேபினெட். இதில் வந்து எந்த RGB லைட் எதுவுமே வராது. ஓகேவா? இது வந்து நாங்கள் எதுக்கு சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக CD டிரைவ் போடுறதுக்கு வந்து இந்த மாடலில் இருந்தது. அதனால் வந்து இது வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ். நெக்ஸ்ட்டு நாங்கள் கீபோர்டு மவுஸும் என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா HP கம்பெனியே தான். ஓகேவா? இது நார்மல் கீபோர்டு தாங்க, ஒயர்டு கீபோர்டு தான், ஒயர்லெஸ் கிடையாது, ஒயர்டு கீபோர்டு தான். கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா HP. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த PCக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற மானிட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா HP கம்பெனியோட மானிட்டர். இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 21.5 inch. ஓகேங்களா? இதிலே வந்து குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. 1080p சப்போர்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா VGA, அதாவது VGA கேபிள் நார்மலாக நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற VGA கேபிள் அது பாருங்கள் HDMI இதில் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால் மவுண்ட் இருக்குது. அதாவது கீழே இருக்கிற இதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வாலில் கூட நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். HDMI மூலிமா நீங்கள் டிவியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதோட இன்ச் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.5. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED மானிட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரிண்டர். அதான் இந்த சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டோருக்கான PC பில்டு தான். அதனால் வந்து நாங்கள் வந்து இதில் வந்து 3 பிரிண்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்கோட் பிரிண்டர். அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க, அது ஒரு பிரிண்டர். அப்புறம் வந்து பார்கோட் ஸ்கேனர். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா பார்கோட் பிரிண்டர். அதாவது கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா TSCங்கிற கம்பெனியில் வந்து பார்கோட் பிரிண்டர் வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். இதை பார்கோட் பிரிண்டர்னா இப்போ வந்து இப்போ இந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்கோட் வந்து இருக்குல்ல, அதை வந்து இது மூலிமா வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வந்து ஸ்டோர் பர்பஸ்க்காக நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பிரிண்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பில் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டர். இதோட கம்பெனி என்னென்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெட்சால்ங்கிற கம்பெனியிலேருந்து நாங்கள் வந்து பை பண்ணியிருக்கிறோம். இது வந்து உங்களுக்கு வந்து பில் வந்து நார்மலாக ஜென்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சின்ன பிரிண்டர், அந்த பிரிண்டர் தாங்க இது. இப்போ அதில் ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்கோட் ஸ்கேனர். அதாவது நார்மலாக நீங்கள் எந்த ப்ராடக்ட் வந்தீங்கனாலும் அதில் ஒரு பார்கோட் இருக்குது. அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கு தான் இந்த டிவைஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா UPS. ஓகேவா? இது வந்து நாங்கள் எந்த கம்பெனியில் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லூமினஸ் கம்பெனி. உங்களுக்கு மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Pro 600. ஓகேவா? இது வந்து 4 to 6 ஹவர்ஸில் வந்து இது வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடும். இது வந்து பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பவர் கட் ஆகிடுச்சுன்னா அது வந்து சடவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு UPS ஒன்று வாங்கணும். அதனால் நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து லூமினஸ் Pro 600. இது வந்து 40 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேக்கப் தரும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸரை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். இதிலே பார்த்தீங்கன்னா யூசர் கைடும் வாரண்டி கார்டு இதை கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நம்ம ஓரம் வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து தந்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ராசஸரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CPU கூலர் இதுலேயே ஒன்று வந்துருச்சு, இன்டெல் CPU கூலரு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து மதர் போர்டை வந்து அன்பாக்சிங் பண்ணி அதில் வந்து ப்ராசஸர் வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டை வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம்.
இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Asus Prime மதர் போர்டு. இது வந்து ஆல்ரெடி ஒரு கவரில் வந்து நமக்கு தந்திருக்காங்க. இந்த மதர் போர்டு கீழே என்னென்ன தந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது சிபியூவில் போடுற ஒரு பின் ஒன்று தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் இருக்குது. ஓகேவா, அதை எடுத்து வார வச்சுருவோம். அதே மாதிரி இதில் வந்து என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேட்டா கேபிள் தந்திருக்காங்க. ஓகேவா, 2 சேட்டா கேபிள் தந்திருக்காங்க. எப்பவுமே மதர் போர்டை வந்து கீழே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கீழே வந்து ஏதோ ஒரு பேப்பர் வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் அதோட வந்து சிப் செட் எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து கீழே விழுவாமல் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Asus மதர் போர்டு. இப்போ வந்து இதில் வந்து நம்மளோட ப்ராசஸரை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து ப்ராசஸரை வந்து இந்த இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ப்ராசஸர் வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் இதோட வந்து i3 10th Gen ப்ராசஸர். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற லாக்கை வந்து இப்படி வந்து ரிலீஸ் பண்ணி இதை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேவா, இது எடுத்த பின்னாடி இங்கேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 லாக்கர் மாதிரி இதில் வந்து இருக்கும். அதுக்கு நீங்கள் தகுந்த மாதிரி இதை வந்து நேராக அப்படி வச்சு பாருங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு இதில் வந்து ஓகேவா, இப்போ இதிலே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 சைடு இந்த லாக் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, அது கரெக்டாக உங்களுக்கு வந்து லாக் ஆகிக்கும். லாக் ஆன பின்னாடி ஜஸ்ட் நீங்கள் இதை வந்து இங்கே ஒரு போல்ட் இருக்குங்களா, அதில் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி இதை நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். மேலே இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் இது வந்து ஆல்ரெடி ரிமூவ் ஆயிரும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இதுதான் ப்ராசஸர். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கூலர் வந்து இது மேலே வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேவா, கூலர் ஃபஸ்ட் வந்து உள்ளே இருக்கிற வயரை வந்து வெளியே வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸர் மேலே 4 ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகேவா, நீங்கள் வச்ச முன்னாடியே 4 சைடு லைட்டாக ஜென்ட்லியாக ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. ஓகேவா, அந்த மாதிரி சவுண்டு உங்களுக்கு வரும். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸரோட ஃபேன் வந்து உங்களுக்கு நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ப்ராசஸர் உங்களுக்கு வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க ஏதோ லூஸாக ஏதோ இருக்கான்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஒயர் வந்து இங்கே வந்து நீங்கள் கனெக்ஷன் தரணும். வந்து கேபினெட் வந்து பாக்ஸ் வந்து வெளியே எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட கேபினெட். ஓகேவா, இதுக்குள்ளே வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே இது வந்து நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட் மூலியமாகவே இது வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஸ்க்ரூ எதுவோ தேவையில்ல, அந்த மாதிரி தான் அந்த டைப்பில் தான் இங்கே வந்து ஸ்க்ரூ வந்து தந்திருக்காங்க கேபினெட்டுக்கு. ஓகேவா, இதுதாங்க உங்களுக்கு இன்டர்ஃபேஸாக கேபினெட்டோட இன்டர்ஃபேஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா மதர் போர்டு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற நெட் எல்லாமே போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SMPS வந்து செட் பண்ணலாம். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின SMPS கூலர் மாஸ்டர். வாங்க அப்புறம் வந்து SMPS வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 நெட் வந்து அந்த SMPSலேயும் உங்களுக்கு தந்திருப்பாங்க. அது வந்து பின்னாடி வந்து கேபினெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து SSD வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு SSD வந்து பாக்ஸில் வந்து வெளியே எடுத்துக்கோங்க. ஓகேவா, இதுதான் நம்ம வாங்கின க்ரூஷியல் 240 GB SSD. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் 1 TB வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். வாங்க இது வந்து ரேப் பண்ணிடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. வாங்க அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து DVD ரைட்டரை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து SMPS வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி 2 ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது SSD, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் HDD, அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா CD டிரைவ், இது 3ஐயும் போட்டு எல்லா கனெக்ஷனுமே பண்ணியாச்சு. இப்போ வாங்க அது 2 சைடு வந்து க்ளோஸ் பண்ணி பூட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க கப்போர்டை வந்து நம்ம மூடிடுவோம். பின்னாடி வந்து இதுக்கு 2 போல்ட் வந்துருக்காங்க, அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டர் வந்து நம்ம வெளியே எடுக்கலாம். இதுதான் மானிட்ரு. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாண்டில் இருக்கிற இது வந்து இது எடுத்துக்கோங்க. இதை எடுத்து முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 லாக் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் இதில் வச்சு
இது பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க நல்லா ஃபிட் ஆகிருக்கா இல்லையான்னு. ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி வச்சு ஒரு அவ்வளோதான், ஒரு சவுண்ட் அந்த முன்னாடி லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நீ முன்னாடி ஹலோ வைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மானிட்டர், கீபோர்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CPU வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம பூட் பண்ணலாம். பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Asus BIOS இதுக்குள்ளே வந்தாச்சு. ஓகேங்களா? ஏன்னா OS வந்து இன்ஸ்டால் பண்ணல, இனிமேல் தான் இதில் வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ணோம். OS இன்ஸ்டால் பண்ண முன்னாடி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? இது அப்படியே ஸோ பெஸ்ட்டாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஹார்ட் டிஸ்க் வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா SSD சொல்லுவோம் 240 GB வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து DVD RAM. ஓகேவா? அதே மாதிரி தேர்டு வந்து DVD ரைட்ரு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரூசியல் RAM கார்டு உங்களுக்கு இதில் வந்து காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைம் H410ME மாடல் யூஸ் பண்ணது இந்த இடத்துல காட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப் செட்டு, அதாவது ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i3 10th gen ப்ராசஸர் காட்டுது. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா RAM எவ்வளோன்னு காட்டுது, 8 GB RAM காட்டுது. ஓகே, நம்ம வாங்க இப்போ வந்து OS வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து CPU ரெடி பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது வந்து OS Windows 10 போட்டு பூட் பண்ணியாச்சு. ஓகேவா? தேவையான டிரைவர் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UPSல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 40 minutes வந்து பேக்கப் தருது. இதுக்கப்புறமேல நம்ம வந்து பிரிண்டர் வந்து இதில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணோம். ஃபஸ்ட்டு பிரிண்டர், அதாவது 2 பிரிண்டர், ஒரு ஸ்கேனரு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்கோட் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளே பிரிண்ட் போடுற பிரிண்டர் இது. அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வந்து பில்லு நீங்கள் வாங்குவீங்களா ஸ்டோரில் வந்து பில்லு வாங்குற வந்து அந்த பிரிண்டர். இது வந்து என்னதுன்னா பார்கோட் ஸ்கேனர். இது நீங்கள் நிறையா ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம ஊர் டெக்ங்கிற சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.